நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுற வேலைக்கிழமை எந்த கோயிலும் பண்ண விட மாட்டாங்க. திருமண தடை நீங்க இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, கடந்து வந்த அவங்களுக்கும் வந்து சில பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணியிருக்காரு. சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இது. நம்ம கையால் இங்கே வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம். வாரம் அன்னதானம் நடக்கும். நேற்று நைட்டு கூட கண்ணை மூடின்னு இருந்தால் என்னென்னமோ காட்டுறாரு, வேற வேற உருவமாக காமிச்சுனே இருக்காரு. எல்லா கோயிலுக்கும் போனால் நம்மளை கிட்ட போக விட மாட்டாங்களா சாமி கிட்டலாம். இங்கே அப்படி கிடையாது, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செய்வோம். हरिप्रदप्रदायकाय नमः सर्वभूतप्रदायकाय नमः सर्वेन्द्रप्रदायकाय नमः कैलासवासिप्रदायकाय नमः ओजत्रवगम्भीरप्रदायकाय नमः गम्भीरप्रियायकाय नमः ऋदुरूपप्रभावाशनकाय नमः ऋदावासनाप्रदायकाय नमः पूज्याय ओम सर्वनेत्रं प्रदानेत्रं सर्वरूपं त्रिनेत्रः सर्वभूभावरैवेके महाश्री गुरुराजाप्रदाय नमो नमः। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सुभद्रं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये संविदय प्राणायाम। ஜெய் ஸ்ரீராம், குருவே சரணம், ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நாங்கள் வந்து இப்போ கிடந்த ஒரு 7 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தது. வந்து ஒரு மகான இது பண்ணதுனால கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும், எல்லாமே நல்லபடியாக இருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்ளிகேன் கோயில் தான் போவோம். வருஷம் மந்தாளம் கோயில் போயிட்டு வருவோம், ராகவேந்திரா கோயில் போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகேன் கோயிலுக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம் போகிறதுக்கு, என்னடா அதுன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு நண்பர் மூலிமா இந்த கோயிலுக்கு நாங்கள் வர ஆரம்பித்தோம். வந்து நல்லபடியாக எங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக போகுது. லைஃப்பில் சில பிரச்சனைலாம் இருந்தது, அது மூலியமாக வர அவர் பார்க்கறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கோம். எந்த கஷ்டமும் இல்லை, நல்லபடியாக இருக்கிறோம். இன்றைக்கி அவர் அவதார திருநாள், இன்றைக்கி விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவரை வந்து இன்றைக்கி பூஜைலாம் நடந்துட்டுருக்கு, சில பூஜைலாம் நடந்துட்டுருக்கு. அன்னதானமாக பண்ணுறோம். இன்றைக்கி ஃபுல்லாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். அவருக்கு என்னவோ அதை எங்களுக்கு பண்ணுறாரு தரமாக. நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறோம். வேலைக்கிழமை எந்த கோயிலும் பண்ண விட மாட்டாங்க. இந்த கோயிலில் வந்து வேலைக்கிழமை நம்ம பக்தர் கையால் அபிஷேகம் பண்ணுறோம். அதேமாதிரி நம்மளால முடிஞ்ச அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம், வாரம் பண்ணுறோம். அதேமாதிரி நினைக்கிறோமோ இல்லையோ, நினைக்காமே அவர் கேட்காமே பண்ணுறாரு எல்லாமே சிலதெல்லாம். நம்ம ரெண்டாவது வந்து எல்லா கோயிலுக்கும் போனால் நம்மளை கிட்ட போக விட மாட்டாங்க இல்லைங்களா சாமி கிட்டலாம். இங்கே அப்படி கிடையாது, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செய்வோம். எல்லாரும் ஒன்றா கலந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து செய்கிறோம். அதே போல நிறைய நீங்க பேசும்போது சொன்னாங்க கனவுல எல்லாம் வருவாரு. ஆமா, கனவுல வர உண்மைதான். கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது எதுவும் வந்தாலும் கரெக்டா அவர் கனவுல வந்து காமிச்சு கொடுத்துருவாரு எதுவும் வந்தாலும். இவர் சிவன் வந்தது காரணமே இவர்கிட்ட வில்வ மரம் ஃபர்ஸ்ட் வந்தது இந்த கோயில் தேடி. வந்தோடனே சிவன் வருவாருன்றது வந்து ஏற்படுத்தி கொடுத்ததே அவர் தான். நாங்கள் நினைச்சோம் என்ன சொன்னாலும் உடனே அது மறு தடவை நடந்துரும் இங்கே. வணக்கங்க. ராகவேந்திர சன்னதி சக்தி வாய்ந்த சன்னதிங்க இது. எல்லாம் வாரம் வந்தீங்கன்னா அவங்களுக்கே எப்படி மனப்பூர்வம் ஒன்று கிடைக்கும். சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இது. நம்ம கையால் இங்கே வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம். வாரம் அன்னதானம் நடக்கும். நம்ம வேண்டியது எதாக இருந்தாலும் இங்கே நடக்கும். அதுதான் இது வந்து ஒரு 15 வருஷமாக இருக்குது இந்த கோயில்.
சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. பட் ஆனால் இந்த கோயில் வந்து பெரிய உன்னதமான ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்ல சக்தி வாய்ந்த கோயில். நம்ம நினச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு குறிப்பிட்ட நாளில் அது கரெக்டாக நிறைவேறுன்றது எனக்கு நடந்திருக்கு. ஸோ அது நான் வேண்டிக்கிறேன். அந்த ராகவேந்திரன் தான் நான் பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஸோ என்னையும் வர வச்சிருக்காரு. அது இல்லாமல் ஈஸ்வரரை கூட இங்கே வச்சுருக்காங்க. ஈஸ்வரர் சுவாமியை, அப்புறம் அம்மன் சுவாமி, ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க. எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து வழிபடணும், அவன் ஆசீர்வாதம் பெறணும். வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். என் பேர் சங்கர். இங்கே சன்னிதானம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 100 வருடங்களுக்காக மேலே இருக்குது. கண்ணபிரான் இருந்தார். அன்றைக்கி காலகட்டத்தில் கண்ணபிரானும் கண்ணனும் வச்சு பஜன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி காலகட்டத்தில் இருந்து போயிட்டு இருந்தோம். நம்ம வளர்ந்து ஒரு நிலையை வரும்போது கோவிலை வந்து டெவலப் பண்ணணும், செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உதிச்சுது. அப்புறம் நம்ம குரு வழியில் வந்து தியானம் கற்றுக்கணும், தியான வழிபாடு, சித்தர் வழிபாடுன்னு குருநாதர் போனோம். எங்கள் குரு பாபுஜி ஓட்டியரில் இருந்தார். அவர்கிட்ட தியானம் வழி வந்து கற்றுக்கிட்டு அப்படி போகும்போது இங்கே வந்து நம்ம சன்னிதானத்தில் வந்து தியானம் பண்ண நிறைய ஆரம்பித்தோம். தியானம் பண்ண காலகட்டத்தில் தான் சுவாமி ராகவேந்திர சுவாமிகள் வந்து நமக்கு அவர் வந்து காட்சி கொடுத்து இங்கே சன்னிதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்தாரு. அதன் பேர்லேயே எங்கள் குருக்கிட்ட சொல்லி நான் சன்னிதானம் பண்ணணும். குருவோட விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க பெரிய குருமார்கள், அவருக்கு வந்து சித்தபுருஷர், அவர்களெல்லாம் நம்ம மகானை வந்து பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்படியே இருந்து நமக்கு தொடர்ந்து அதே தியான வழியில் வந்து அவர் உத்தரவு கொடுக்க அவர்கிட்ட சொன்னோன்னே, பிறகு அவர்கிட்டயே நேரில் வந்து சென்று இங்கேயே சன்னிதானம் பண்ணப்போ அவரே குருவை கூப்பிட்டு உத்தரவு கொடுத்தாரு பண்ண சொல்லி. அப்படி பண்ண சன்னிதானம் தான் 2013 வாக்குலேயே எங்கள் குரு வந்து கூட நின்று எல்லாத்துக்கும் வழி கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் சமாதி நிலையம் வந்ததுனால நீயே அது பண்ணுப்பான்னு சொன்னார். துங்கபத்ரா நதிக்கரையிலேருந்து சுயம்புலிங்கமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே சன்னிதானமாக இருக்கார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வந்து 431வது அவதார தினம் சுவாமிக்கு. குரு பூஜையை 12வது வருஷம் குரு பூஜையாக நடத்துகிறோம். இங்கே ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவராக விருப்பப்பட்டு வந்த ஸ்தலம். அவர் வந்து நிர்ணயம் பண்ணது. நம்ம ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக தான் இவங்க முன்னாடி நிற்கிறோம். ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் லோகத்துக்காக வந்திருக்காரு. லோகத்துக்காக வந்து லோகம் சுபிக்ஷம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு. இங்கே சன்னிதானத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நியாயமான கோரிக்கைகள் என்னென்ன வேண்டுமோ என்ன இதுவோ குரு வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி பண்ணியிருக்காரு. ஏன்னா உதாரணமாக திருமணம் தடை இருக்குது, திருமண தடை நீங்கி இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லலை, அவர் பண்ண அற்புதங்களை தான் சொல்கிறேன். திருமண தடை நீங்கி இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னும் என் நண்பர்களுக்கும் 2-3 பேருக்கும் அவருக்கு அந்த விஷயம்லாம் கிடைச்சிது. கடல் கடந்து வந்த நம்ம ஒரு சொந்தங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கும் வந்து சில பிரச்சனைகளை நிறைவேற்றி பண்ணியிருக்காரு. எல்லாமே இவங்க எப்படி சொன்னால், மந்திராலயம் சென்று தரிசிக்கிறோம். அவரையும் அங்கே தான் அவர் தான் இருக்கார், எங்கேயும் அவர் தான் இருக்கார். ஆத்மார்த்த சரணாகதி பக்தி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அவர் இருக்காருன்றது இந்த ஸ்தலம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அவர் வந்து வீட்டில் இருந்து எல்லாருக்கும் எல்லா அற்புதங்களும் பண்ணிட்டு வராரு. இந்த ஸ்தலத்துக்கு வந்தவங்களுக்கு இங்கே வந்து பாலாபிஷேக வைபவம் பண்ணுறோம். எங்கேயுமே வந்து பக்தர்கள் கையால் பாலாபிஷேகம் பண்ணுறதில்ல. இந்த ஸ்தலத்தில் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறோம். பக்தர்கள் கையால் பண்ணணும் அப்படின்றது உதிச்சு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லை, குருமார்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாரோட இதுவுன்னா பாலன்றது நம்ம மனமாகிய இதுவாக தான் பாலன்று சொன்னோம். நம்ம மனம் பரிசுத்தமாக ஆகணுன்ற நம்ம அவருக்கு திருமேனியத்தில் வந்து படுற பாலை வியாழக்கிழமை வந்து எல்லாரும் பக்தர்கள் கையால் பாலாபிஷேகம் பண்ணுறது. அவங்க குருராஜர் குளிரும்போது அவங்கள அந்த ஆத்மாவை குளிர வைக்கிறாரு. அந்த பாலையும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அருட்பிரசாதமாக எடுத்து நல்ல உடல் பிணியும் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நாளுக்கு நாள் வந்து அவரோட பக்தர்கள் எண்ணிக்கையை வந்து கூட்டிகிட்டு தான் வராங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த ஊர் மக்களுக்கும் சுபிக்ஷமாக்கியிருக்காரு. எப்படியோ இருந்த இடத்த எப்படியோ மாற்றிருக்காரு. அவரோட அனுகிரகத்தால் இன்னைக்கு முன்னாடி நிற்கிறோம். இனி எவ்வளோ பக்தர்கள் எங்கேருந்து வந்து பக்கத்தில் இருந்த மாதிரி ஒரு மந்திராலய சேத்திரத்துக்கு வந்து இங்கேருந்து நாங்களும் போயிட்டு வந்துட்டுருக்கோம், குருராஜர் பார்க்கணும் மாதிரி. இங்கேருந்து வெளியே ஊரில் இருந்துலாம் இந்த சேத்திரத்துக்கு வந்து திருவொட்டியூரில் வந்து அவரை வந்து தரிசிச்சுக்க போகிறதுக்கு நாங்கள்லாம் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கோம். ஏன்னா ஒரு சேவாதிரியாக தான் நாங்கள் அவர் கையில் இருக்கோம். இருந்தாலும் அவங்க இத்தனை பக்தர்கள் ஒன்று கூட வரும்போது அந்த எண்ணற்ற மகிழ்ச்சியை நாங்கள் இது பண்ணுறோம். பிரதிவாரம் அன்னதானம் கொடுக்குறோம். வியாழக்கிழமை பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம். இதில் வந்து இந்த விழாக்கு வந்து அன்னதானம் ரத உற்சவம் சாயந்தரமாக வச்சுருக்கோம். சுவாமி வந்து பவனி வரணும்,
அப்படின்னு. அவர் பவனி வர இடத்துல எல்லைக்கு உட்பட்ட எல்லா இடங்களும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே சேர்ந்து அந்த விழாவை பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து குரு இருக்கார். எல்லா ஆத்மாவும் பரிசுத்தமான ஆத்மா தான். அவங்க வேறுபாடு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து உள்ளே இருக்கிற விளக்கு தீபம் ஏற்றுன்னு ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த தீபம் எங்கே ஏற்றணும்னு சொன்னோன்னா நமக்குள்ளே தான் இருக்குது அந்த தீபம். அந்த தீபத்தை ஏற்றுன்னு பார்த்தா அந்த குருவாகப்பட்டவர் தான் அந்த தீபத்தை இது பண்ணுவார். மறைஞ்சிருக்கிற தீபத்தை அவர் அந்த ஒளியை கொடுத்துட்டாருன்னா அவங்க ஆத்மா வந்து பரிசுத்தமாகும். அந்த குருவோட பாதத்தை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அந்தோட நம்மளோட கர்மாவத்திக்கவர் தான் குரு. நம்மளோடக்குள்ளே இருக்கிற தீபம் எரிஞ்சிட்டு நம்ம போக மேன்மை அடைய நம்ம ஆத்மாவே நமக்கு குருவாகும். இது நமக்கு குரு வந்து நமக்கு கொடுத்த பாடம். ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணுவோம், குரு பாதத்தை பிடிப்போம், குருவே சரணாகதியாகும். நம்ம வாழ்க்கையிலெல்லாம் மேன்மையாக இருக்கும். நம்மளால் நமக்கு வந்து அவரை வணங்குவோம். அவர் என்ன சொன்னார் அந்த பணியை தான் நம்ம செய்வோம். 4 பேர் நல்லா இருக்கணும், நம்மளால் இயன்றதை உதவுவோம், எல்லாருக்கும் அன்னம் கொடுப்போம். பசித்த வயிறுன்றது என்றைக்குமே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே உள்ளே இறைஞ்சிட்டு இருக்கும் தான் இறைவன். அந்த எல்லாருக்கும் பசி ஆற்றுவோம். அவர் திருநாமத்தை சொல்லுவோம். அவர் என்றைக்கும் எங்கே இருந்து எந்த மண்ணில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவர் ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கும்போது அந்த நேர்லேயே வந்து பேசக்கூடிய தெய்வம். நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. இங்கே நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு ஐயருக்கு கூட சும்மா அமைதியாக உட்கார்ந்துருந்த நேரத்தில் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, என் பேரை சொல்லி கூப்பிட்ருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. மேலும் மேலும் பக்தர்கள் வந்து அவரை சேவிங்க, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. அடுத்த இது மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு நன்றி. ஓம் ஸ்ரீ குரு ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த திருவத்தூர் கண்ணபுரான் கோயிலில் வந்து ராகவேந்திரா சுவாமிங்க அமர வச்சு வந்து 13 வருஷம் ஆகுது. 13 வருஷத்தில் நிறைய அற்புதம்லாம் நடக்குதுங்க. நேற்று நைட்டு கூட கண்ணை மூடின்னு இருந்தால் என்னென்னமோ காட்டுறாரு. வேறு அவதாரமாக அப்படியே மாற்றி தூக்கம் வரலன்னா கூட அந்த கண்ணை மூடும்போது வேறு உருவமாக காமிச்சின்னே இருக்கார். தூங்கலை விடிகிற வரையும் அப்படியே உக்காஞ்சின்னு கண்ணை மூணா இதுமாரி காமிக்கிறாருன்ட்டு ஒரு அற்புதம்லாம் காமிக்கிறாருன்ட்டு அதெல்லாம் உக்காஞ்சின்னு நைட்டு 3 மணிக்கு தியானம் பண்ணிட்டு அதுக்கு வருஷம் நாங்கள் இந்த மாதிரி விழா எடுத்து ராகவேந்திரா சுவாமியை பற்றி நிறைய சொல்லுவோம். 27 வருஷமாக பூஜை பண்ணுறோம். பண்ணி எங்களுக்கு கோயில் எதுவும் அமையலை. இப்போ தான் 13 வருஷமாக இங்கே காலடிப்பட்ட ராகவேந்திரா கோயில் அமைஞ்சிருக்காங்க. அதனால் எங்களுக்கு பக்தர்கள்லாம் நிறைய வராங்க. நிறைய அற்புதம்லாம் நடக்குது. ஒரு பையனுக்கு 6 வருஷமாக குழந்தை இல்லை. அவன் வந்து இங்கே வந்து கண்ணீர் விட்டு அழுது அதுக்கப்புறம் குழந்த 1 வாரம் ஆகுது. பொம்பளை குழந்தை பிறந்து. ராஜசேகர் அவர் பேர். அவர் இங்கே தான் இருக்கார். அதேமாதிரி இன்னொருத்தருக்கும் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தார். அவருக்கு வந்து நான் கோரிக்கை வச்சேன். இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கோயில் பணியெல்லாம் செய்கிறாரு, இவருக்கு வந்து ஒரு உத்தர பாக்கியம் கொடுப்பான்ட்டு அவருக்கும் இப்போ தான் கன்சல்ட்டியார் அவங்க ஒய்ஃப் வந்து மாசமாக இருக்காங்க. நேற்று தான் அந்த தகவலும் எனக்கு கிடச்சிது. அதனால் இங்கே நம்பி வரவங்களுக்கு ராகவேந்திரா சுவாமி கைவிட மாட்டார். நம்மளை வந்து கண்காணிச்சினே இருப்பார். நம்ம 2 வாட்டி அவரை கும்பிட்டுட்டோம்னா அவர் வந்து நம்மளை பார்த்துப்பார். நம்ம வந்து அவர் நம்மளை அவர் பார்ப்பார். என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு அவர் நம்மளை பார்த்து நல்ல மாதிரி எப்படி இந்த வழிக்கு எடுத்துகிட்டு போனோம் நல்ல வழி தான் எடுத்துகிட்டு போவார் ராகவேந்திரா சுவாமி. இதுவரையும் நாங்களும் அப்படி தான் 27 வருஷமாக பயணிச்சுன்னுக்கிறோம். மந்திராலயம் வந்து வருஷம் 3 வாட்டி போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்து கூட இந்த குரு பூஜை முடிஞ்சவொடனே கிளம்பிடுவோம். போயிட்டு மந்திராலயம் போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ மத்தியானம் அன்னதானம் இருக்குது. இங்கே சாயந்தரம் 6 மணிக்கு வந்து சாமி புறப்பாடு இருக்குது. வீதி விழா சுற்றின்னு வர சாமி புறப்பாடெலாம் வச்சுருக்காங்க. அனைவரும் வந்து இந்த விழாவில் வந்து கலந்து கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுது.